கடகராசிக்காரர்கள். சார் 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 உங்கள் ராசி பலன் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம், நீங்கள் எனக்கு ராசி பலனை சொல்ல வேணாம். கடகராசிக்காரர்களாம் எனக்கு எதிராக ஒரு இயக்கம் துவங்கி ராம்ஜிக்கு எதிரான இயக்கம் என்று இங்கே இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று உளவுத்துறையிலேருந்து எனக்கு இப்போ தான் செய்தி வந்தது. என்ஐஏலேருந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. கடகராசிக்காரங்களாம் டீம் ஆகிட்டாங்க சார், வீட்டுக்கு குண்டு வச்சிட போகிறாங்க, ஜாகிரதையாக இருங்கன்னு. நான் சொன்னேன், நம்ம தெரு ஃபுல்லாக ஜாமர் போட்டு வச்சுருக்கேன், டோன்ட் வரி அப்படின்னு. சரி போயிருதா? அப்படி சிரிச்சிட்டே இருக்கேன். நல்ல ஜாலியாக சரிங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. ஆனால் ஒரு விஷயம் சார், உங்களுக்கு ரிலீஸ் சார், விடுதலை விடுதலை விடுதலை, குரு பகவானிடமிருந்து விடுதலை. குரு 10லேருந்து போயிட்டார், 11க்கு போயிட்டார். தலைமை பண்பேற்கக்கூடிய நேரம். நீங்கள் டீம் லீடர் ஆக வேண்டிய நேரம். நீங்கள் சமத்துவம் சோசலிசம்ட்டு கொஞ்சம் ஓவர் சோசலிசமாக போயிடுவீங்க. கடகராசிக்காரர்களுக்கு 11ல் வரும் குரு அள்ளித்தரப்போகிறார், அள்ளித்தரப்போகிறார். நீங்கள் ஒன்றும் பண்ணணும், குரு பகவானே 2 கோடி கொடு, ஒரே வார்த்தை, 2 சூட்கேஸ் ரெடி பண்ணிக்கிங்க. சூட்கேஸை திறந்து வச்சுட்டு குரு பகவானே குரு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸை மூடிட்டு திறந்து பாருங்க. ஆஹா குரலி வித்தையா அப்படின்னு இன்று நீங்கள் சொல்லுவது என் காதில் கேட்கிறது. இது குரலி வித்தை அல்ல. 2 கோடி கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, சரியா? கடகராசிக்காரர்களே, விடுதலை. இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பட்டாம்பூச்சிகளாக பறந்து போங்கள். ஒரு வாழ்வு முடிவரும் போதுதான் இன்னொரு வாழ்வு பிறக்கிறது. ஒரு தலப்பரட்டையின் வாழ்வு முடியும் போதுதான் தவக்கலை எனும் வாழ்க்கை பிறக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்வு முடிந்ததென்று எதுவும் இல்லை, நம் வாழ்க்கை மிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பங்கு மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டீங்க. வழி இல்லை, விதி வெளியது. 10லே குரு வந்தால் பதவியும் பறிபோகும். பதவியும் பறிபோகும்னா அப்போ மானம் வெக்கம் மானம் சூடு. சரி, நான் வேணா குறைச்சிக்கிறேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அதனால் மேனேஜர் ஏதாவது கூப்பிட்டு போடாங் அப்படின்னாங்கன்னா, அண்ணா வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா, சாப்பிட்டீங்களாண்ணா, ஏன்னா கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு நீங்கள் பதிலுக்கு போடான்னீங்கன்னா வேலை விட்டு அனுப்பிடுவான். நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா கோவப்படுறீங்க, காப்பி ஏதாவது சொல்லட்டுமாண்ணா அப்படின்னு கேட்கணும். மேனேஜரே போடா ஒன்றை போய் அவட்ட அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடுறோம். திட்டி டயர்டாகி இவனை திட்டுற நேரத்துக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவன் போயிடணும். சிம்மராசிக்காரர்களுக்கு தேவை பொறுமை அல்ல, கொடும் பொறுமை, கொடூர பொறுமை. என்ன அடங்கா புலி, ஆனந்த புலி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு சாதாரண பொறுமை அல்ல, கொடூர பொறுமை. என்ன அந்த மாதிரி ஜாகிரதையா இருங்க. 7ல் சனி இருக்கிறதுனால ஒரு காதல் வந்துச்சோ எண்ணத்தில் சடுகுடு குடுவின வண்ணத்தில். சடுகுடு குடுனா என்ன நினைக்கிறீங்க பாருங்க. பட வேணா ஆசை வந்து. நானும் பார்த்துருக்கேன் சார். இந்த சிம்ம ராசிக்காரங்க லவ் பண்ணால் மட்டும் எப்படி திரும்ப இருக்கும்? அப்படி லவ் பண்ணுவாங்க, செம்மையாக லவ் பண்ணுவாங்க, சூப்பராக லவ் பண்ணுவாங்க. உயிரே உயிரே, எங்கே இருக்கிற உயிரே, வா உயிரே உயிரே உயிரே, நான் இங்கே தான் உயிரே, சீமண்டத்தில் இருக்கிற உயிரே, சரி உயிரே, நான் வந்துட்டு இருக்கிறேன் உயிரே, உயிரே கொஞ்ச நேரம் கம்முன்னு உயிரே, வேலையை பாரு உயிரே, வேலை போயிரு உயிரே. அதனால் நான் சொல்லுவது உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம். தலைக்கு மேலே என்ன பண்ணுது? ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படி நவுந்தோம்னா டப்புன்னு போட்டுரும். புரியுதா? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. என்ன விஷயம்? நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன். மைண்டில் எழுதி வச்சுங்க. அடுத்து கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்தில் போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு.
நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும், அந்த மாதிரி நான் ஏன்டா ஓடி போகணும். உங்களை யாரும் ஓடி போக சொல்ல, அப்படியே ஓடி போய் மட்டும் கிழிச்சிட போறீங்க. இருக்கிற ஊர்லேயே ஒன்றும் பிழைக்கலை. ஒரு பழமொழிக்கு சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் ஓடிலாம் ஒன்றும் போவானா. 9ஆம் வீட்டில் இருக்க குரு என்னென்ன தருவார்? புதிய புதிய மாற்றங்களை, வேலைகளில் ஏற்றங்களை, எண்ணங்களில் மாற்றங்களை தருவார். அடச்சா, இது இத்தனை நாள் நமக்கு தோணலையே. குரு என்ன பண்ணுவார்னா, வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம். எ குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன். உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தோணுதுன்னா உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாட் இஸ் பேட் டைம்? பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். பட் அப்படின்னா பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ உங்கள் காட்டில் மேலே அதிரடி, சரவடி, அதிரடி. உங்களுக்கு என்னங்க கவலை? கிங்கு வீட்டு காஃபு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்னதே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொன்னேன், கிங்கு வீட்டு காஃபு. நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கிங்கு கூப்பிடுவார், காஃப் காஃப் கம் கம், அவ்வளோதான். கிங்கு வீட்டில் போய் ஜாலியாக தங்க பாத்திரத்தில் பால் குடித்து ஜம்முன்னு இருக்க போகிறீங்க. கல்யாணமான ஆண்களாக இருந்தால் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருங்க. பெண்கள் நம் கண்கள். சொல்லுங்கள், பெண்கள் நம் கண்கள். அப்படி சொல்லிட்டே இருக்கணும். ஓகே.